அது வந்து தந்தை பெரியார் அவர்களோட புகழை இப்படிலாம் பேசுகிறதுனால அவருக்கு குறைய போகிறது கிடையாது. அவரோட புகழ் எப்பயுமே இருக்குது. ஏன்னா அவருடைய புகழ் என்றைக்குமே நீடிச்சு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பேசிய சர்ச்சையான கருத்து, தந்தை பெரியாரை பற்றிய சர்ச்சையான கருத்து இன்றைக்கு பிரிண்ட் மீடியாவிலும் சரி டிஜிட்டல் மீடியாவிலும் விவாதங்க பொருளாக ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பெரியார் அப்படிப்பட்ட கருத்தே சொல்லலை அப்படிங்கிறத நம்ம பார்த்த வரைக்கும் எல்லா பேருமே சொல்கிற கருத்து, ஆணித்தரமான சொல்கிற கருத்து. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, விடுதலை பத்திரிக்கையில் தந்தை பெரியார் அப்படி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார், சொல்லியிருக்கிறார்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ ஜீவசகாப்தன்கிற ஒரு ஊடகக்காரர் அவர் என்ன செஞ்சிருக்கார், தன்னோட யூடியூப்பில் முதல் பக்கத்தில் அவர் பேசும்போது அவர் என்ன சொன்னாரோ அந்த சொன்ன ஆண்டு தேதியில் விடுதலை பத்திரிகையில் என்னென்ன இது இருந்ததோ அந்த பேப்பரே போட்டார். பாருங்கள் இதில் அவர் சொன்ன கருத்து அந்த சொன்ன தேதியில் என்ன கருத்து வந்திருக்கு அப்படின்னு தான் கேட்குறாரு. ஆனால் அதில் எதுவுமே வரல அப்படிங்கிறத அவரோட கருத்து. அதே மாதிரி திமுக செய்தி தொடர்பாளர் பிரசன்னா அவர்களும் அதே கருத்து தான். இவங்க மட்டும் இல்லை, பேசுகிற எல்லா பேருமே, அதாவது பேசுகிற எல்லா பேருமே அந்த பேட்டி கொடுக்குறவங்க எல்லா செய்தி வந்து எந்த யூடியூப் பக்கம் போனாலுமே திரு சீமான் அவர்கள் பேசியது முற்றிலும் தவறான கருத்து அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்ன கருத்து உண்மை ஆனால் இப்போ பேசிகிட்டு இருக்கிற சீமான் அவர்கள் ஏற்கனவே தந்தை பெரியார் அவர்களோட ஆதரித்து பேசினவர் தான், அவரோட கருத்துக்களை உள்வாங்கி தான் செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ தெளிவுபட்டுட்டேன், அதனால் அவரது கருத்துலாம் எனக்கு சரியில்லை அப்படிங்கிறார். ஆனால் அப்போயும் அதே கருத்து தான் சொன்னது, அவர் இப்போயும் அதே கருத்து தான் இருக்கார். பெரியார் கருத்துக்களை எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறது தெரியல. ஆனால் இவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த யூடியூப் ஜீவா டுடே அந்த இதில் வந்து ஒரு ஜீவ சகாப்தன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதாரம் இருக்கா உடனே வெளியிடுங்க, இதுக்கு அதுக்கு நாலு தேதியெல்லாம் குறிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அவருக்கு சப்போர்ட்டாக நம்ம திரு சீமான் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் சொல்கிறார், ஏன்ட்டையும் ஆதாரம் இருக்குங்கிறாரு. ஆனால் ஆதாரம் அவங்க சொல்லி 2 நாள் ஆச்சு, ஆதாரம் வெளியிடலை. ஆனால் அவர் ஜீவசகாப்தன் ஜீவா டுடே யூடியூப்காரர் வந்து அதன் ஆதாரத்தை வெளியிட்டாருன்னா அவர் பெரியார் அப்படி பேசலை, திரு சீமான் அவர்கள் சொன்னது தவறான கருத்துங்கிறத பதிவிட்டிருக்கிறார். ஆனால் இது வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, நீங்கள் யூடியூப்பில் நிறைய கருத்துக்கள் பார்ப்பீங்க செய்வீங்க. நான் பார்த்த வரைக்குமே யாருமே பெரியார் அவர்கள் தவறான கருத்தை சொல்லலை, அவர் சொல்லவும் இல்லைங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது எப்படி இருக்குன்னா, பரபரப்பாக அது ஒரு 2 நாள் ஓடிக்கிட்டு இருக்கும், அப்படியே மாறி போயிடும். அது வந்து தந்தை பெரியார் அவர்களோட புகழை இப்படிலாம் பேசுகிறதுனால அவருக்கு குறைய போகிறது கிடையாது. அவரோட புகழ் எப்பயுமே இருக்குது. ஏன்னா அவருடைய புகழ் என்றைக்குமே நீடிச்சு